வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறேன்னு எனக்கு தெரில, ஒரு லொக்கேஷன் மட்டும் வந்திருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பசங்களாம் இன்னும் 4-5 பசங்க வராங்க. ஸோ இது வந்து சோலோ ரைட் கிடையாது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குரூப் ரைட் தான். எப்படி இருக்க போதுன்னு தெரில. இன்னும் நான் என்ன கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். பட் ஆனால் நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் இப்போ வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பிள்ளைங்க எனக்கு பண்ணி ஆளை பிடிச்சிக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிச்சுங்க டிஆர்எஃப். நம்ம டேரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதான் செட்டாக. நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் வரதன் ப்ரோ வந்திருக்காரு பிவிஎஃப். அந்த இன்னொரு அவர் ஊரில் இருந்து இன்னொரு 2 பசங்க வந்திருக்காங்க. கடைசி லாஸ்ட் ரைடு எப்போ போனோன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் அந்த இதுக்கு போயிட்டோம், கேரளா ரைட் போகிறேன்னு சொல்லிட்டு நானும் மோட்டோலாம் கிளம்பிட்டு பாதிலே போயிட்டு வந்துடுறோம் வந்தீங்களா, கோயம்புத்தூர் போயிட்டு. ஸோ அதோட சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைடே நம்ம போகல எங்கேயுமே. வண்டி வந்து நின்ன வாக்கிலே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் வண்டிக்கு பெட்ரோல் கூடயும் போகல உண்மையாலுமே. அன்றைக்கி அதோட சரி, அதுக்கு போடுறோம் நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டது. அதுக்கப்புறம் பெட்ரோலும் போடல, ஒன்றும் போடல. எதனால் கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன டைமே வந்து பல சம்பவங்கள் நம்மளுக்கு நேர்ந்தது. ஸோ அது இதெல்லாம் நடக்காமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகிற இடம்லாம் நல்லதாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னு சொல்லி நீங்கள் வரக்கூடாதா? அப்படியா? சரின்னு போகலாம். அப்படி பைபாஸ் இருக்கலாம். பைபாஸு இல்லை, நான் அங்கே வந்து வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோக்காக. அப்போ நீ ஃபஸ்ட்டு போகல லொக்கேஷன் இருக்குது தானே? முன்னாடி டோல்கேட் தண்ணினா பாரத் பெட்ரோலியம் வரும், அங்கே மட்டும் உள்ளார போயிடும், வண்டி பெட்ரோல் போடணும். டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ சாமி கும்பிட்டு நம்ம பைபாஸ் ஏற போகிறோம். இப்போ பைபாஸ் ஏறிட்டு டேரெக்டாக அந்தானி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அது அத்தானி அத்தானியா அம்பானின்னு சொல்கிற மாதிரிங்க. அத்தானி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அத்தானிக்கு லொக்கேஷன் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ டேரெக்டாக அதில் அடித்தோம்னா நான் ஸ்டாப்பாக வண்டி போகணும். நடுவில் ஒரு டைம் பெட்ரோல் ஃபில் பண்ண மட்டும் வண்டி நிற்கணும். சிறப்பான தரமான வாழ்னி. இந்நேரத்துக்கு விட்டு ஏற்றிருப்பேன் தலைவரே, இந்நேரத்துக்கு உன் மேலே விட்டு ஏற்றிருப்பேன். ஏபிஎஸ் கரெக்டாக ஒர்க் ஆகல, டக்குனு இழுத்துடுச்சு. போனீங்களா வண்டி பிரேக் அடிச்சல, நான் பாட்டு லாக் பண்ணிட்டே வந்திருக்கேன், வண்டி பிரேக் அடிச்சதை பார்க்கல. காலையாட்டி இல்லை எனக்கு கூட இல்லை, பிரேக் ஏபிஎஸ் டக்குனு அந்த மணல் இருந்துச்சுல்ல, அதனால விட்டு பிடிக்கும் இழுத்துட்டுருச்சு உடனே. நீ இப்போ மாடி டிஆர்எஃப் நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல்கேட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் போய்ட்டு டேரெக்டாக போய்ட்டு பெட்ரோல் போடணும். ஏன்னா நம்ம ஆண்டாளுக்கு லாஸ்ட்டாக கேரளா ட்ரிப் போயிட்டு வந்தபோது பெட்ரோல் போட்டது. அதுக்கப்புறம் நடுவில் இங்கே வெளியே கொஞ்சம் வெளியே கொண்டு போகும்போது நான் அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சேன். அதுக்கப்புறம் பெட்ரோலே போடல. ஆல்ரெடி ட்ரிப் எஃப்ல போயிட்டுருக்கு. அந்த ட்ரிப் எஃப்ல 13 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். ஒழுங்காக போய் பெட்ரோல் போட்டால் தான். ஏன்னா நான் பாரத்தில் தான் எப்பவுமே போட்டுட்ருக்கேன், பவராக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி, அது பாரத்தில் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். அது என்னன்னு தெரில, அந்த காலத்துலேருந்து எல்லாம் சொல்லி பழக்க வச்சுட்டாங்களா, அது என்னன்னு தெரில. அது உண்மையாலுமே இல்லை பாரத் பெட்ரோல் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரே பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நடுவில் வேணால் ஹெச்பி ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆத்திரம் அவசரத்துக்கான ஹெச்பி யூஸ் பண்ணியிருக்கேன். தவிர மற்றபடி எல்லாமே ட்ரிப்புன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாரத் யூஸ் பண்ணியிருக்கேன். பாரத் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மைலேஜ் அப்படி தான் கொடுத்துருக்கேன் மாதிரி நம்புகிறேன். என்ன தான் பெட்ரோல் எந்த பெட்ரோல் போட்டாலும் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது மைலேஜ் கொடுக்குறது. விரட்டினோம்னா ஒரே கொடுக்காது, கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஸ்பீடில் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். இப்போ டேரெக்டாக போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அண்ட் தென் சிறகை பறக்கலாம், சிறகடித்து பறக்கலாம் ஆங்கிள். நான் ப்ரோ தூக்கமா 1 ரூபாய்க்கு போடுங்க. 1 ரூபாய்க்கு? ஏன்னாடி நானே காலைல வேலை தூக்கத்தை கட்டுறதுக்கு நீ 1 ரூபாய்க்கு போடுறீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. ஃபுல் பண்ணிடுங்க. நான் இங்கே தான் ப்ரோ, வாழைப்படி தான் ப்ரோ. கொடிவேரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கர்நாடகா பார்டர். கர்நாடகா பார்டர் சரி பார்க்கவும். எதுக்காங்க ட்ரிப்பு? நீங்கள் மட்டுமா? பசங்க 2 பேர், பசங்க 2 வண்டி அங்கே நிற்குது. பெட்ரோலுக்கு அதிகமாகுதுன்னா ஒரு டேங்க் போட்டால் ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ஓடும். எவ்வளோ பிடிக்கும்? 11 லிட்டர். எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா? 2 நாளைக்கு, சண்டேவும் மண்டே லீவு. அந்த 2 நாள் சுற்றிட்டு ரிட்டன் செவ்வாய்க்கிழமை வந்தால் பழப்பு பார்க்க வேண்டியதுதான். அதுக்கே நிறைய அமௌண்ட் செலவு. என்ன பண்ணுறது, சந்தோஷம் முக்கியம் இல்லை வாழ்க்கையில். அதனால் எங்கே ஸ்டே பண்ணுவீங்க? போகிற வரையும் எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம் ப்ரோ. ரூம் பார்த்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இன்னும் ரூம்லாம் செக் பண்ணல, செக் அவுட் பண்ண செக்இன் பண்ணல.
அங்கே போயிட்டு எங்கே ஸ்டே பண்ணணும் எங்களுக்கும் ஐடியா இல்லை. எங்கே இருட்டு கட்டுதோ அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் பார்த்து ஏதாச்சும் புக் பண்ண வேண்டியதான். ஐடியாவே இல்லை தான் கிளம்புறீங்களா? எதுவுமே பிளான் இல்லாமல் தான் பண்ணுறது. பிளான் பண்ணால் அது நடக்கிறதே இல்லை. இதான் ரொம்ப லாங்காக நீங்கள் போடுறதா இல்லை? இல்லை ப்ரோ, நம்ம வீக்கில் மந்த்து ஒன்ஸ் தான் சொல்லி போயிடுவோம். இல்லை நீங்கள் போகிறதுலே ரொம்ப லாங்காக? இல்லை இது கம்மி தான். இதுக்கு தாண்டி ஊட்டி போயிருக்கோம், வால்பாறை போயிருக்கோம். இது கிலோமீட்டர் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கிலோமீட்டரில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகேன்னு போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாகிடுச்சோ? இதே எகுருன்னு நினைக்கிறேன். ஸ்கேனர் ப்ரோ. கேமரா தானே? கோப்ரோ ப்ரோ. சேனல் இருக்கு நம்ம இதில். அதே தான் ப்ரோ. வண்டி டேங்க் ஃபில் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தான். இப்போ ஒரு பாயிண்ட் நினச்சா, இப்போ வண்டி ஃபுல் பாயிண்ட் நினைக்கும் போது அப்படியே ஃபுல் எனர்ஜி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு வண்டி ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கும் அப்படியே எனர்ஜி அப்படியே கூட சேர்ந்து வருது. உண்மையிலே பசங்களுக்கு அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா எப்பயுமே தான் வெட்டி செலவு எப்போ ஒருத்தன் பைக் மேலே நல்லா கேரிங் எடுத்து வீண் செலவு பண்ணுறது குறைச்சிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போகணுன்னு நினைக்கிறானோ அப்போயே அவன் லைஃப்பில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான்னு என்னோட ஐதீகம். இங்கே ஜாக்கெட் போடுறேன்னு சொல்லிட்டு போல, ஜாக்கெட் மேலே தானே போடணும். பார்த்து மாட்டிக்க போது. காலையங்காட்டி கிளைமேட் பார்க்க அற்புதமாக இருக்குது. ஆனால் விடிய தான் தெரிய போகுது வெயில் சுட்டரிக்க போகுதுன்னு. போட்டு தாக்க போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மட்டும் கிளைமேட் கொஞ்சம் இப்படியே இருந்துச்சுன்னா, சில்லுன்னு இருந்துச்சுனாவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு அந்த வார கடைசியில் ஃப்ரெண்ட்ஸோடு 2 நாள் லீவ் போட்டு வண்டி எடுத்துகிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு சுற்றுற ஒரு சுகம் இருக்குது. சே, அது வேறு மாதிரி. அது ஒரு தனி ஃபீல். அது எல்லாருக்குமே அது அமையுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அமையாது. எனக்கு கூட இருக்கிற நண்பர்கள் அப்படி ஒருத்தன் வருவன்பான், ஒருத்தன் வரமாட்டேன்பான். ஒருத்தன் வரேன் இதான் வந்துட்டேன் அப்படின்பா, கடைசி வரைக்கும் வரமாட்டான். அந்த மாதிரி தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தால் எதுவுமே முன்னாடி பிளான் பண்ணாதீங்க. திடீர்னு இது பண்ணுங்கள், திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருங்க, எவன் வரணும் இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் பசங்க ஒரு டீமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க கூட்டமாக எப்பவுமே இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் இருந்து எப்பவுமே ஒருத்தனை விட்டுட்டு போக மனசு வராது. அதுதான் உண்மை. ஒருத்தன் வருவேன்னு சொன்னாலும் ஃபுல்லாக என்னடா அவன் எல்லாமே எப்படா போகிறது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். அந்த ஒருத்தன் தான் அவன் ஒருத்தனுக்கு அந்த கூட்டத்திலே ஒருத்தர் இருப்பான். அந்த ஒருத்தனை மட்டும் அடித்து நொறுக்கிட்டோம்னா அவன் திருந்துட்டானா அந்த உலகமே திருந்தின மாதிரி. இன்றைக்கி 2 நாள் எங்களே மறந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மூட்டை கட்டி ஓர வச்சுட்டு வண்டி எடுக்கிறோமா, த்ராட்டில் பண்ணுறோமா, அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட் பசங்களோடு இருக்கும்போது அந்த ஒரு இன்பத்துக்காக தான். இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்ன இருந்தாலும் கிடைக்காது டிஆர்எஃப். இந்த வண்டியில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ட்ராவல் பண்ணலாம் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்பி சைன் வருது, முன்னாடி பார்த்தீங்கன்னா 225 போகுது. எந்த வண்டியாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு மனசு இருக்கணும். அந்த ஒரு மனசு இருந்துச்சுன்னா எதில் வேணால் எப்படி வேணால் என்ஜாய் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் டேர் ஆஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின் ஒரு பைபாஸ் ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அத்தானிக்கு எத்தனை கிலோமீட்டர்னா 75 கிலோமீட்டர்ஸ், 1 hour 19 minutes போட்டிருக்கு. கரெக்டாக இது எந்த பிளேஸ்ன்னு சொல்லணும்னா நம்ம வர்தன் ப்ரோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்ல, 1000 சிவலிங்கம் கோயில். ஃபஸ்ட்டு மீட் அப்போ 1000 சிவலிங்கம் கோயில், சிவன் கோயில். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேர் மீட் பண்ண பிளேஸ் இது. மொத்தம் எத்தனை பேர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர், 3 வண்டி, ஹோண்டா ஷைன் 1, R15 1, பல்சர் 221. அதில் 2 பேர், பின்னாடி ஒருத்தர், நான் ஒருத்தர். மொத்தம் 4 பேர். இன்னும் ரைடர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்க டேரெக்டாக அத்தானி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கனால டேரெக்டாக அந்த பக்கம் இருந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஒரு வேளை இந்த பக்கம் ஜாயின் ஆகலாம், அந்த பக்கம் ஜாயின் ஆகலாம், நான் இன்னும் கான்டாக்ட் பண்ணல. ஆனால் நிறையா பேருக்கு இந்த நம்ம வண்டி ஆச்சு, என்ன ஆச்சு, அதோட வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நான் போகலான்னு தான் டிஆர்எஃப் இருந்தேன். நான் கம்பேக்குன்னு ஒன்று கொடுத்தா ரிட்டன் இதை கம்பேக் எடுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது. ரிட்டன் அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் ஃபுல்லாக டவுனில் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிட்டன் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த வீடியோ இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். ஆனால் அது பெரிய ஒரு இஷ்யூ தான். அது சொல்லப்போனால் என்னை ஏமாற்றிருக்காங்க, அதுதான் உண்மை. நான் ஏமாந்துருக்கேன். ஒரு வழியாக ஏதோ கொஞ்சம் நம்ம விவரமாக இருந்ததால நம்ம தலையில் மிளகா அரைக்காமல் தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா இதே ஒன்றும் தெரியாதவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க தலையில் நல்லா மிளகா அரைச்சிருப்பாங்க. நான் யார் நம்புறேனோ அவங்க தான் டிஆர்எஃப் எனக்கு முதல்ல வச்சு செய்கிறாங்க. யார் மேலேயாவது நம்பிக்கை இல்லாமல் நம்ம பாட்டு நார்மலாக இருந்தால் அவங்க நமக்கு உண்மையாக தான் இருக்காங்க. யார் நம்ம நம்புகிறோமோ அவங்க தான் நம்ம முதல்ல காலை வாரி விட்றாங்க. நான் வாழ்க்கடா.
வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இதுக்கு மேலே டவுசர் கிளியா ஏன் ஒரு அடிக்கடிக்க இன்ஜின் கிஞ்சி கழட்டி விழுந்துச்சா? கிளம்பலாம், என்ன வெயிட் பண்ணுற, கிளம்பலாம். ஏன் சீட் கம்ஃபர்ட் நல்லா இல்லையா? சீட் கம்ஃபர்ட் இல்லையா? இருக்கிறதுனால தான் இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி வரேன். அங்கேருந்து வந்தல. ரைட் 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 ரைட். ஒரு சின்ன ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு. ஏன்னா வர்தன் ப்ரோவில் மயிலாடுதுறையிலேருந்து வந்துட்டுருக்காரா, அதனால் அவருக்கு பேக்கு பழுக்குது, இப்போயே பழுக்குது. அவர் இன்னும் போக என்ன ஆகுதுன்னு தெரில. அதனால் அவர் ஒரு சின்ன ஸ்டாப் போட்டார். அதனால் அப்படியே நம்மளும் ஒரு சின்ன வெயிட்டிங் பாயிண்ட் போட்டு அப்படியே இப்போ கிளம்புறோம். பழைய விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் மண்டையிலேருந்து ஸ்டாப் போட்டு குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் மண்டையிலேருந்து எல்லா சக்தியும் இழுக்க போகுது. அது இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 15 மினிட்ஸ் போய் ரீச் ஆகணும். இன்னும் வரும்னா ஆக்சுவலாக நாங்கள் எதனால் இப்போ எவ்வளோ ஸ்லோவாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா SP20 125 இருக்குல்ல, ஸோ இதையும் கூட்டு போகணும். ஏன்னா இப்போ நாங்கள் கிளம்புறதா இருந்தால் அழுத்தி பிடிச்சின்னா 90 க்ரூசிங் ஸ்பீட் வச்சாவே இன்னொருத்து நாங்கள் போய் 1 hour ரீச் ஆகிடும். 1 hourக்கு முன்னாடியே ரீச் ஆகிருப்போம். ஸோ நம்ம கூட வந்தவங்க ஸோ நம்ம தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்டார்டிங்லேருந்தே 70 80 அதுக்கப்புறம் இப்படி கீழே குறைஞ்சிட்டு தான் வரும் தவிர 90 தொடவே இல்லை. அப்போ அங்கே முன்னாடி கூட தொடர்ந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நம்ம பைபாஸ் எடுத்ததுக்கப்புறம் இவர் கூட வரும்போது நம்ம ஸ்லோவே போகலாம் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக சொல்ல அந்த வண்டி தான் ரொம்ப சூப்பர் வண்டிங்க. நான் ஃபஸ்ட்டு நான் வண்டி ஓட்டுறது பெரிய வண்டியில் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் SP 125 பழைய மாடல் 2007 மாடல். அப்போ தான் ஃபஸ்ட்டு மாடல் அது. அந்த வண்டி சரியான வண்டி. ஏன்னா அந்த வண்டி இப்போலாம் கிடைக்காது, அது பழைய மாடல். இன்ஜின் அந்த ஹோண்டா இன்ஜின் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி சவுண்டே துளி கூட வராது. டிஆர்எஃப் அசால்ட்டாக அது வந்து எப்படின்னா அது மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 90 தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீட் போனோம்னா ஒரு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதில் வந்து டயர் சைஸ் சின்னது, அண்ட் தென் வண்டி வெயிட் அதிகம். பட் ஆனால் டயர் சைஸ் சின்னது, ஆனால் ஸ்பீட் பக்காவாக போகும். சவுண்ட் நாய்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு எனக்கு அதான் ஆசை. ஃபஸ்ட்டு எனக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற சரௌண்டிங்ஸில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் TVS ஸ்டார் சிட்டி அதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா முன்னாடி கூராக அது நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போது தனி லுக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆசை வச்சது அந்த வண்டி. அண்ட் தென் ரிட்டன் நான் ஓட்ட கற்றுக்கிட்டது ஹோண்டா சைனா. ஸோ அந்த வண்டி நான் கம்ஃபர்டபுள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இது செம்மையாக இருக்குது, நாய்ஸில் எதுவுமே இல்லை. இந்த வண்டியில் எம்என்ஆர் ஒரு சவுண்ட் நாய்ஸ் கூடயும் அந்த ஹோண்டா சைனில் அப்போ வராது, சுத்தமே வராது. அப்படி இருந்துச்சு வண்டி. அதுக்கப்புறம் காலங்கள் மாற விவரங்கள் தெரிய எது நமக்கு பிடிக்குது நமக்கே தெரியாமல் கடைசியில் இந்த செல்லத்துக்கிட்ட வந்து நின்றுருக்கோம். இதோடு நிற்க போகிறதில்ல, பின்காலத்தில் இன்னும் வரவுகள் இருக்குது. லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. அசால்ட்டாக இப்போ சொல்லி வச்சு அடிக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்கிற நிலைமையில் இல்லை, எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை. எதை சொன்னாலும் நம்மளுக்கு எல்லாம் எடுக்க முடுக்காவே நடக்குது. வீராப்பா பேசவும் நினைப்போம் இல்லை, வீராப்பா நான் செய்கிறேன் தீத்துறேன்னு சொல்ல மட்டும் தான் செய்கிறேன் தவிர எவன் கண்ணு வைக்கிறான் என்ன பண்ணுறானே தெரியல. அடுத்த நிமிஷம் வண்டி ஏதாச்சும் சர்வீஸ் வேலை வச்சுருது அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடுது. அதனாலேயே வாய் விட்றதில்ல. இப்போலாம் வாய் கொஞ்சம் அடக்கி வச்சுட்ருக்கேன். கடை டோர் திறந்தே வர்றது கடை. அரே இந்தி பையா, டோர் திறந்து வச்சே போகிறான். என்ன ஒரு வெஹிக்கிள் அது? ஹைதராபாத் தான். டோர் திறந்தே போட்டிருக்கான். சொல்லாமா இல்லை, அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. அவன் ஃபோன் ஓடிட்டு போயிட்டுருக்கான் பாரு, டோர் திறந்து போட்டு. எனக்கு தெரிஞ்சு டோர் லாக் ஆகலையாட்டுக்கு. யார் மேலேயாச்சும் அடித்தா என்ன ஆகும்? டோர் லாக் ஆகலையா? டோர் டோரு 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 டோர் லாக் ஆகலையா? தானே வேணும் திறந்துருக்கான். அட பாவி, யார் மேலேயாச்சும் அடித்தா என்ன வருது? நான் அந்த டோர் தான் லாக் ஆகலன்னு நினச்சிட்ருக்கேன். தலையை வேணும்னே திறந்து விட்டுருக்கான். உங்களுக்கு பாவம் அந்த ஹீட்டில் உட்காந்துருக்க முடியாதனால தான் அவங்க. ஏன்னா இப்போ வெயில் அடிக்கலையே, இப்போ ஜில்லுன்னு தானே இருக்குது. இப்போ நான் ஹீட்டு மதியம் 12 மணிக்கு திறந்து கூட ஒரு நான் ஓகே உள்ளார அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், அதனால் அவங்கள ஓட்ட முடியலன்னு சொல்லலாம். கார்த்திக்கிட்டாயா? ஆனால் அப்படி ஓட்டுறது ரிஸ்க். அவங்களுக்கு ஆபத்து இல்லாதனாலே மற்றவங்களுக்கு அது ஆபத்து உண்டாக்கும். எனிவே அவங்க என்ன சொல்லணும், அது ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் சொல்லலாம் இங்கே அதை கூட்டிகிட்டு வந்தியா? TRF கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதான் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் கூட ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். தேங்காய் பால் நல்லா இருக்குமா, அதுக்கோசரம் குடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்துருக்காரு. ஓ, வெறும் வயசில் தேங்காய் பால் யாராச்சும் குடிப்பாங்களா? நீ குடிப்ப? கலக்கி விட்டுருச்சுன்னா வச்சுக்க, உன் வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அவ்வளோதான் பாவம் பார்த்துக்க.
ஓகே ஸோ இல்லையா நாங்கள் போயிட்டு தேங்காய் பால் குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி கன்டினியூ பண்ணுறோம். செல்லாம் வேற வேறையோ வாரோம்